ரொம்ப நாள் ஆச்சு சென்னைக்கு வந்து லாஸ்ட்டாக ஓட்டு போட வந்தேன். தலைவா பேசிடுறேன். யா லவ் யூ ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கு. ராஜா ராணிக்கு அப்புறம் என்னால் ஒரு லவ் ஃபிலிம் பண்ண முடியலையேன்னு. தளபதியினால தேரி, மெர்சல், பிகில், யா எதுக்கு இப்போ சொந்த பெருமை. ஓகே, பிரீத்தி முகுந்தன் நான் என் படத்தில் நடிக்க சொல்லி கேட்டேன், முடியாது ஆகாஷ் படத்தில் பிஸியாக இருக்கேன்ட்டாங்க. சரி ஓகேம்மா அடுத்த படம் பார்க்கலாம் அப்படின்ட்டேன். காய்துலோகர் பற்றி என்ன சொல்கிறதுங்க, வேற லெவல். ஸோ ஐ திங்க் காய்துலோகர் இஸ் கோனா பி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நேஷ்னல் க்ரஷ்ஷாக ரொம்ப சீக்கிரம் போய் உட்காந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறம் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆள் வரல, சுதாகர். அந்த ஆளோட பேய் ஃபேன் நான். பரிதாபங்கள் சுதாகர். அவர் வந்து ஒரு 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 ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. வி வில் கனெக்ட் டு லாட் ஆஃப் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறான் அவனே. டேய் படம் செம்மையாக இருக்குது, எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஸ்டக் ஆகுதியா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. உனக்கு ஸ்டக் ஆகுதா? எனக்கு ஸ்டக் ஆகுது, பேசாம நீ பேச. இவ்வளோ தூரம் கத்த முடியுமா? கத்தி முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம். எத்தனை பேர் ஒன் சைடு லவ் பண்றீங்க? கையை தூக்கு. அதுதான் ஒன் சைடு லவ்வோட டெப்த்து. ஓகே, கொஞ்சம் பேசு. நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவங்க நான் உன்னை காதுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு சென்னைக்கு வந்து லாஸ்ட்டாக ஓட்டு போட வந்தேன். இதய முரளி தலைவா பேசிடுறேன். யா லவ் யூ இதய முரளி வந்து ஆகாஷ் வந்து என்னோட தம்பி மாதிரி இல்லை, தம்பி தான். அவனுக்கு நான் நோ சொல்லவே முடியாது. எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கான். வயசு சின்னது தான், பட் ரொம்ப பொறுப்பான ஒரு பையன். ரொம்ப நாள் ஒரு கதையை வச்சுட்டானா பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தான். நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னான்னு. அப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரில, உங்களோட நான் பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு அவனே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, படம் முடிஞ்சவனே என்கிட்ட வந்து போட்டு காமிச்சான். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு 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 இது இருந்துக்கிட்டே இருக்குது. ராஜா ராணிக்கு அப்புறம் என்னால் ஒரு லவ் ஃபிலிம் பண்ண முடியலையேன்னு. ஏன்னா ராஜா ராணி தான் நான் இன்னைக்கு எங்கே போனாலும் முதல் சொல்லக்கூடிய படம். அப்புறம் தளபதியினால தேரி, மெர்சல், பிகில், யா எதுக்கு இப்போ சொந்த பெருமை. ஓகே, ஸோ ஒரு 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 லவ் ஃபிலிம் பண்ண முடியலையேன்ற ஏக்கம் எப்பயுமே இருக்கும். அதனால் ஒரு நல்ல லவ் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் படம் காமிச்சா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஆகாஷோட பயோபிக் தான் இந்த படம். ஒரு ஷார்ட்டாக ஆகாஷை தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். அதே படத்தில் வர அந்த ஃபஹத் ஃபாசில் தான் நான் வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் சொன்னதெல்லாம் நான் நிறையா கேட்டிருக்கேன். அண்ட் I'm a big fan of Atharva. I've been waiting for the best film. I've been following from the start. உங்களோட எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I think this is going to be a striker for you. And பிரீத்தி முகுந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. You are amazing. The way you dance, the way you act. நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என் படத்தில் நடிக்க சொல்லி கேட்டேன், முடியாது ஆகாஷ் படத்தில் பிஸியாக இருக்கேன்ட்டாங்க. சரி ஓகேம்மா அடுத்த படம் பார்க்கலாம் அப்படின்ட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்படுறேன். யூ ஆர் ஸோ ஹம்பிள், யூ ஆர் ஸோ ஒர்க்கஹாலிக், கிரேட், கீப் கோயிங். அண்ட் காய்துலோகர் பற்றி என்ன சொல்கிறதுங்க, வேற லெவல். ஸோ ஐ திங்க் காய்துலோகர் இஸ் கோனா பி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நேஷ்னல் க்ரஷ்ஷாக ரொம்ப சீக்கிரம் போய் உட்காந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் திஸ் ஃபில்ம் இஸ் அ கிரேட் ஃபில்ம். வாட் யூ ஹவ் டன் இஸ் அமேசிங். முக்கியமாக தமன் மியூசிக், என் தலைவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அப்படி ஆக்சுவலாக ஜீவா சார் படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த உள்ளம் கேட்குமே, உன்னாலே எல்லாம் ஒரு ஃபீல் வரும்ல. ஜீவா சார், ஹாரிஸ் சார், அது மாதிரி ஆகாஷும்
தமனும் சேர்ந்து இந்த படம் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் தியேட்டரில் போய் குடும்பமாக ஃப்ரெண்ட்ஸாக இப்போ என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நம்ம பாஸ்ட்டு, நம்ம காலேஜ், நம்ம ஸ்கூல், இப்போ படிக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். And I think this film has really come out, and special congrats to Manoj Anna, amazing visual, and Sai, you also have done a great job. அப்புறம் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆள் வரல, சுதாகர், அந்த ஆளோட பேய் ஃபேன் நான். பரிதாபங்கள் சுதாகர் அவர் வந்து ஒரு 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 ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. we will connect to lot of our best friends. அது சொல்லுப்பா. ஓகே, ஸோ the one side love, the love. அம்மா நம்மளுக்கு முதல் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் லைஃப்பில், நம்ம அம்மா நம்மளுக்கு குழந்தையா இருக்கும் போது நம்மளுக்கு விவரம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்குற விஷயம் லவ், காதல். அது எவ்வளோ பியூரான விஷயம். எத்தனை ஜென்ரேஷன் மாறினாலும், எத்தனை உலகம் மாறினாலும் அது மாறவே மாறாது. இந்த படம் எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஆகாஷ் இஸ் கோனா பிகம் அ பிளாக் பஸ்டர் டைரக்டர். ஐ விஷ் யூடா. டிராவிட், யூ ஹவ் பெர்ஃபார்ம் ரியலி வெல். யாராச்சும் விட்டுருந்தானான்னு தெரில. ஐ திங்க் எல்லாரையுமே சொல்லிட்டேன். யா, நீங்கள் வந்து கனாக்காலங்காலங்களில் உங்களை பார்த்துருக்கேன். அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபில்ம். அண்ணன் வணக்கம். தலைவனும் பயங்கரமாக பண்ணியிருக்கா. அப்படி மொத்தத்தில் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வீக்கெண்ட் வாட்செல்லாம் இல்லை, திரும்ப திரும்ப போய் பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் மனசை நிம்மதியாக வச்சுட்டு. யா ஐ நோ ரிவ்யூஸு குறை நேரம் இதெல்லாம் விட்டுருவோம். அது ஒரு அது 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 இருக்க தான் செய்யணும். அது நம்மளுக்கு நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும், அது ஓகே. பட் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் ஜாலியாக படம் பார்த்துட்டு படமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு செம படம் இதய முரளி. அண்ட் ஐ விஷ் திஸ் ஃபில்ம் இஸ் கோனா டூ கிரேட் திங்ஸ் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் ஹியர். தேங்க்யூ. தேங்க்யூ. படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறான் அவனே. டேய், படம் செம்மையாக இருக்குது, எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டக் ஆகுதியா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. உனக்கு ஸ்ட்ரக் ஆகுதா? லிட்ரலாக ஸ்டக் ஆகுது. ஒரு பயங்கரமான எனர்ஜியில் இருக்கீங்க எல்லாரும். உங்கள் எல்லாரும் இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இதய முரளி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி, இதய முரளி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரோக்கு நான் என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டரை வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஒரு ஃபைண்டாக இந்த பையன் வந்து நடிப்பான், இந்த கேரக்டரை கொடுத்தா பண்ணுவான் அப்படின்ற ஒரு பிலீஃப் வச்சு இந்த கேரக்டரை கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சீன் பண்ணுறப்போவையும் எனக்கு ஸ்டக் ஆகுது. பேசாம நீ பேச. ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. டிராவிட்காக ஒரு சத்தம் கொடுங்க பார்க்கலாம். how many fans out here? இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத தாண்டி இந்த படத்தில் லிட்டரலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி இருப்பாங்க, இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் நடிக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் எல்லாத்தையும் இந்த படம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிருச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு இப்போ கூட எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிருக்கோம், நாங்கள் எல்லோரும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணிருக்கோன்ற அப்டேட் எல்லாமே இந்த கேங்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கேங்காக இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து மை லவபிள் ஃப்ரெண்டாக வந்து அதர்வா ப்ரோ இஸ் சச் அ சார்மிங் பர்சன். அவர் எப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ சார்மிங்காக இருக்காரோ அந்த அளவுக்கு அவரோட பர்சனாலிட்டியும் அவ்வளோ சார்மிங். பிரீத்தி முகுந்தன் மேம், நான் உங்களை மேம்னு சொல்கிறேன்னு சொல்லி முறைக்கிறாங்க. ஸோ பிரீத்தி முகுந்தன், கயது. ஸோ இது எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததே வந்து நான் வந்து இன்னும் அதை நான் நம்பவே இல்லை. நம்ம இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். இந்த படத்தில் வந்து ஆகாஷ் ப்ரோ வந்து ஒரு பெரிய நடிக்கிறத தாண்டி ஸ்கிரிப்ட்குள்ளே ஒர்க் பண்ண எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்து லிட்ரலி வாங்க ப்ரோ பண்ணுங்க ப்ரோ எனக்கு லிட்ரலாக எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஒரு படம் எப்படி மேக் பண்ணுறன்றத கூட இருந்து பார்க்க வச்சு கற்றுக் கொடுத்தாருன்னே சொல்லலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட். பரிதாபங்களில் எப்படி சுதாகரன் இருப்பாரோ அதே ஒரு மீட்டரில் இந்த படத்தில் வந்து சுதாகரனை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு
யூடியூப்ல இருந்து படத்துக்கு போகிற ஒரு ஜேர்னியாக வந்து இந்த இதய முரளி வந்து உங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏஞ்சலின் ரொம்ப நேரமாக பக்கத்தில் அமைதியாக நின்றுட்டு இவன் எப்போ முடிப்பான், நம்ம எப்போ ஆரம்பிப்போம் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு இதை உங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குது இந்த எனர்ஜியை பார்க்கும்போது. ஓவர் டு ஏஞ்சலின். தேங்க்யூ. ஸோ ஹாய் எவ்ரி ஒன். கல்யாணி கரெக்டாக சொன்னாங்க, நிறைய ஸ்டேஜஸில் நான் நின்றுருக்கேன், இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்டிஸ்ட்டை. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஸ்டேஜ் அப்படி நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படின்றப்போ ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் எங்கேயுமே பெருசாக ஷேர் பண்ணல, அதர்வா கூட தெரியுமான்னு தெரியல. என்னோட கரியரில் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூ வாஸ் வித் அதர்வா அண்ட் மை டெபியூ ஃபில்ம் இன்னைக்கு அவர் கூட அப்படின்றப்போ அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. அப்படியே ஹார்ட்டெல்லாம் லப் டப்புன்னு இருக்குது. ஆமாம், எல்லோரும் கத்துறது கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் ரொம்ப அட்ரினல்லாம் பம்ப் ஆகி உட்காந்துருக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஹாய், தேங்க்யூ. நிறைய பேர் பிரீத்தி பிரீத்தின்னு கத்துறீங்க. ஒரு 2 minutes அவங்கள பேச விடுவோமா? ஓகேவா? சூப்பர். இதே முரளி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். என்னோடய கேரக்டர்லேயுமே ரெண்டு ட்விஸ்ட் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் அது கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நேரம் பேசி டைம் எடுத்துக்க விரும்பலை, பட் நான் குயிக்காக எல்லாருக்கும் தேங்க்யூ மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஆகாஷ் சார், என்னை இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு, அவ்வளோ பொறுமையாக நம்ம ஷெட்யூல்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எனக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த படம் இவ்வளோ அழகாக வரும்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே ரொம்ப தேங்க்யூ. சார் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப அவரோட ரொம்ப ஒரு பேஷனேட்டாக தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. அது இந்த படத்துலேயே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன், ராஜா ராணி ஃபேன், உங்கள் எல்லா படத்துக்கும் ஃபேன். நீங்கள் வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறது சச் அ லவ்லி திங். தேங்க்யூ ஸோ மச். யூ ஹாவ் அ கிரேட் ஹார்ட். And I would like to thank my co-stars, my Atharva, Kayadu, Angelin, Rakshan, Dravid, Taman sir, ellarku romba thank you. You guys have been such amazing friends. I'm so lucky to have gotten such good friends through this journey. And Manoj sir and Sai, எப்படி சார் இவ்வளோ அழகாக எடுத்திருக்கீங்க, எப்படி சார் நீங்கள் எல்லாரையும் இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க. நான் ஷூட்டிங் அப்பயே நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், எப்படி சார் நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. தேங்க்யூ, ரொம்ப அழகாக எடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுக்குற அன்புக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. இங்கே பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு 2 minutes அவங்க டைம் தரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எவ்வளோ தூரம் கத்த முடியுமோ கத்தி முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம். ஹாய் guys, ஹாய். ரொம்ப சந்தோஷம் இங்கே எல்லாரையும் பார்க்குது. ஃபர்ஸ்ட் நான் எங்கள் டீம்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இட் ட்ரூலி மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் அட்லீஸ்ட் சாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக மட்டும் வரல, அதை தாண்டி இந்த படத்தோட ஒவ்வொரு படிலையும் அவர் இருந்திருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் த மியூசிக் அண்ட் எவ்ரி திங். ஆகாஷ் சொல்வார் இந்த மாதிரி அட்லீஸ்ட் சாருக்கு போட்டு காமிச்சா ரியலி லைக் இட் அப்படின்னு. அது எங்கள் டீமுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது. ஸோ யூ ஹவ் ஆல்வேஸ் பின் வித் அஸ் த்ரூ த ஜர்னி. அண்ட் டுடே ஐ திங்க் இந்த இவெண்ட்டில் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். அண்ட் அதை தாண்டி இந்த படம் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ட்ராவல் எங்கள் எல்லாருக்குமே. ஓவர் டைம் ஐ திங்க் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக வந்து நடிக்கும் போது உண்மையிலே எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கும் போது எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஓகே, ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். அதை தாண்டி ஐ திங்க் இட் ஃபெல்ட் ரியலி கிரேட் பிகாஸ் வி மேட் அ ஃபீல் குட் ஃபிலிம் பை தி எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இன்னும் 5 நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ்க்கு. ஸோ July 10th படம் ரிலீஸ் ஆக போது. உங்கள் எல்லாருக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா படமும் பிடிக்கும்ன்றது நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். ஸோ July 10th மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் இங்கே நிறைய ஒன் சைட் லவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? இங்கே எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க? ஒரு சவுண்ட் போடுங்க. கம்மியாக தான் இருக்குல்ல. இங்கே எத்தனை பேர் ஒன் சைட் லவ் பண்ணுறீங்க? கையை தூக்கு.
அதுதான் ஒன் சைடு லவ்வோட டெப்த்து. எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் ஒன் சைடு லவ் இருக்கும். ஒன் திங் தட் ஐ கேன் ப்ராமிஸ் யூஸ், ஒரு சீன் அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட் ஏதாவது வந்து இட் வில் ரிமைண்ட் யூ ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அதுதான் அந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணிச்சுன்னா இட்ஸ் ஆர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. Guys, I was just... Thank you. I'll speak. Oh God. Yes, guys, I love you. Thank you so much. Really means a lot. Thank you. ஓகே, அவங்களுடைய லவ் அவங்களுக்கு வந்து செய்யறது, பட் அவங்கள பேச சொல்லலாமா? All I can say is, you all have to turn up. Okay, kunjam pesu. You all have to turn up on July 10th to watch the film. பசங்கள்லாம் ஏன் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னா, உங்கள் வாயில் தமிழில் 2 வார்த்தை கேட்டால் எல்லாரும் ஹாப்பி. அவங்க ஹாப்பினா நான் ஹாப்பினா எல்லாரும் ஹாப்பி. I'm very, very happy to come here. இவனுங்க நீ இப்படி காதில் ரகசியமாக பேசணுன்னே நான் வந்தேன்னு நினச்சிருவானுங்க. எனிதிங் யூ சே இன் மைக் ஐ வில் ரிப்ளை. நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவங்க they all know I love you guys. Thank you so much. No. Tamil boys want love you in Tamil. நான் உன்னை காதலிக்கிறேன். Thank you.